ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரெசிபி, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி சன்னா மசாலா. ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் வந்து ஒயிட் சன்னா வந்து பாயில் பண்ணி வச்சிட்டோம். டொமேட்டோஸும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக், ஃபெனல் சீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இது வந்து பாயில் பண்ண சன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரா டொமேட்டோஸ், அந்த பச்சையான தக்காளியை வந்து அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக், ஃபெனல் சீட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெனல் சீட்ஸு, சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா ரெடி. இப்போ வந்து மசாலா வந்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 டேபிள் டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து போட்டாச்சு. பேன் ஹீட் ஆன உடனே வந்து ஆயில் போட்டுட்டேன். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்காக வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிஞ்சி இலை, ஒரு 2 வந்து க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 1 போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டதுக்கப்புறம் அந்த வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா, தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த பேஸ்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள், சால்ட் போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வந்து வச்சுட்டு இதை நம்ம வந்து வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். ஸோ அதையும் வந்து நம்ம காரம் எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரம் போட்டுக்கோங்க. இது ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கி அரைக்கலை, அதனால் நான் வந்து ரா தக்காளியாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம 10 மினிட்ஸ் வந்து வதக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சன்னாவை போட்டாச்சு. இப்போ திரும்பி அகைன் வந்து மிக்சியில் வந்து ஒரு 3/4 ஸோ அந்த சன்னாவை எடுத்து மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து ஊற்றி அரைக்காமல் நம்ம வந்து அப்படியே வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 3/4 வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து அப்படியே முழுசாகவே வந்து நம்ம மசாலாவில் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், அது கொதிச்சிட்ருக்கும் போதே வந்து அந்த 3/4 நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சன்னாவை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறமா வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம இறக்குற ஸ்டேஜில் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் நான். ஸோ பெப்பர் போட்டோன்னா நல்லாயிருக்கும், சூப்பர் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொரைண்டர் லீவ்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு.